ஒருவருக்கு தேவைப்படுவதையெல்லாம் செய்கின்ற வரை அவர்களுக்கு நாம் மிகப்பெரிய நல்லவர்களாக தெரிவோம். நம் சூழ்நிலை காரணமாக அவர்கள் கேட்பதை நம்மால் செய்ய முடியாமல் போனாலோ, கொடுத்ததை திருப்பி கேட்டாலோ, அந்த நொடியிலிருந்து நாம் அவர்களின் பார்வையில் கெட்டவர்களாக மாறிவிடுவோம். இதுதான் வாழ்க்கை. உங்களுக்காக உங்களோடு இருக்கும்படி யாரையும் கட்டாயப்படுத்தாதீர்கள். வேறு எங்காவது உங்களை விட சிறந்த ஒருவரை கண்டுபிடிக்க முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் அவர்களை தடுத்து நிறுத்தாமல் தாராளமாக விட்டுவிடுங்கள். உங்களை விரும்புகிறாரா என்று உறுதியாக தெரியாத ஒருவரை உங்களோடு வாழ்க்கை முழுக்க இருக்கச் சொல்லி யாசிப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். உங்களின் உண்மையான முழுமையான சுதந்திரத்தை நம்புங்கள். நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதற்காக அல்ல. அவர்கள் விரும்பினால் இருக்கட்டும். அவர்களின் மனம் நீங்கள்தான் அவர்களுக்கான இடம் என்று சொன்னால் மட்டும் அவர்கள் உங்களோடு இருக்கட்டும். நீங்கள் யாருக்கும் ஒரு மதிப்புமிக்க தேர்வாக மட்டும் இருங்கள், தேவையாக அல்ல. உங்கள் மதிப்பை கண்டு உங்களோடு இருப்பவர்களுக்கு நீங்கள் தகுதியானவராக இருங்கள். தனிமையின் பயத்தினாலோ அல்லது பொழுதை போக்கவோ உங்களோடு இருப்பவர்களை எப்போதும் விரும்பாதீர்கள். உங்கள் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கட்டும். போக நினைப்பவர்கள் எந்த நேரத்திலும் வெளியேற சுதந்திரம் கொடுங்கள். அவர்களின் மகிழ்ச்சி வேறு எங்காவது இருப்பதாக உணர்ந்தால் நீங்கள் அவர்களின் வழியில் குறுக்கே நிற்காதீர்கள். உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை உங்கள் விருப்பப்படி மகிழ்ச்சியாக கட்டமையுங்கள். உங்களின் மகிழ்ச்சி அவர்கள் உங்களோடு இருப்பதால் அல்ல, அது நீங்கள் தேர்ந்தெடுப்பது. எங்கோ கேட்டதை வைத்தோ யாரோ சொன்னதை வைத்தோ ஒருவர் இப்படித்தான் என்று எந்த முடிவுக்கும் வந்துவிடாதீர்கள். யாருக்குள் என்ன இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. யாரை பற்றியும் முழுவதுமாக நாம் தெரிந்து கொள்ளவும் முடியாது. ஆனாலும் ஒருவரை பற்றி ஒருவர் தெரிந்து கொள்ளும் முயற்சியில்தான் இந்த உலகமே உழன்று கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவருடன் பொழுதுபோக்காகத்தான் பழகுகிறீர்கள் என்றால் அதை அவர்களிடம் வெளிப்படையாகவே சொல்லிவிடுங்கள். நீங்கள் ஒருவருடன் ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் பழகுகிறீர்கள் என்றால் அதையும் அவர்களிடம் வெளிப்படையாகவே சொல்லிவிடுங்கள். பழகிய உறவு உங்களுக்கு சலித்துவிட்டது என்றால் அதையும் அவர்களிடம் வெளிப்படையாகவே சொல்லிவிடுங்கள். எதற்காகவும் ஒருவரை உங்களுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொள்ள நினைக்காதீர்கள். உங்களுக்கு ஒருவரை அதிகமாக பிடித்திருக்கிறது என்றால் அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்யாதீர்கள். பிடித்ததோடு வைத்துக் கொள்ளுங்கள். புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போதுதான் பிரிந்து செல்லும் சூழ்நிலையே உருவாகி விடுகிறது. ஒருவரை முழுமையாக புரிந்து கொண்டால் உண்மையில் நீங்கள் விலகிச் சென்று விடுவீர்கள். ஏனென்றால் இந்த உலகில் யாரும் அற்புதமான மனிதர்களும் கிடையாது. யாரும் மாசற்ற தூய்மையான மனிதர்களும் கிடையாது. குறைகளோடு ஏற்றுக்கொள்ளப்படுவதுதான் உண்மையான அன்பு. நிறைகளை மட்டுமே தேடிக்கொண்டிருந்தால் உறவுகளுக்குள் நிம்மதி நிலைக்காது. எப்போதுமே எல்லோருக்கும் நம்மை பிடித்திருக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. 1000 பேருக்கு நம்மை பிடித்திருக்கிறது என்றால் அவர்களிடம் போய் எதற்காக நம்மை பிடித்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வதில்லை. யாரோ ஒருவருக்கு உங்களை பிடிக்கவில்லை என்பதற்காக அதற்கான காரணங்களை தேடிக்கொண்டிருப்பதை நிறுத்திவிடுங்கள். அப்போதுதான் உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் தொலைக்காமல் இருப்பீர்கள். அந்த ஒருவருக்கு உங்களை பிடிக்கவில்லை என்பதற்காக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளவும் முடியாது. அப்படியே மாற்றிக்கொண்டாலும் அது வெளிப்புற நடிப்பாகத்தான் இருக்கும். நீங்கள் நீங்களாக இருப்பதை ஏற்றுக்கொள்பவர்களோடுதான் நீங்கள் மகிழ்ச்சியாக பயணிக்க முடியும். வாழ்க்கையில் சில இடங்களில் நம்மை வெறுப்பவர்களும் உண்டு என்ற யதார்த்தத்தை புரிந்து கடந்து செல்வதுதான் நமக்கு நல்லது. உறவு, நட்பு எதுவாக இருந்தாலும் அதை கட்டாயப்படுத்தி உங்களோடு வைத்துக் கொள்ள நினைப்பது உங்களுக்கு மதிப்புமிக்கதாக இருக்காது. அது பிரிந்து செல்ல விரும்பினால் போகட்டும் என்று விட்டுவிடுங்கள். ஓர் உறவு உடைகிறது என்றால் உடைந்து போகட்டும் என்று விட்டுவிடுங்கள். எது உங்கள் நிம்மதியை சீர்குலைக்கிறதோ அதை விட்டு விலக தயங்காதீர்கள். விட்டு விலகுவதற்காக கவலைப்படுவதை நிறுத்துங்கள். ஏனெனில் விட்டு விலகுவது என்பது இழப்பு அல்ல. விலகிச் செல்பவர்களைப் போலவே நீங்களும் உங்களுக்கு சரியான இடத்தை தேடி நீங்கள் நகர்வதற்கான வாய்ப்பு. இந்த உலகத்தில் உனக்கு எதை மிகவும் அதிகமாக பிடித்திருக்கிறதோ அதைத்தான் இந்த வாழ்க்கை முதலில் உன்னிடமிருந்து பறித்துக் கொள்ளும். ஏனென்றால் அதுவும் இல்லாமல் உன்னால் வாழ முடியும் என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான்.
அந்த இழப்பு ஏற்படும் போது முதலில் கடினமாகத்தான் இருக்கும். யதார்த்தத்தை உணர்ந்து கொண்டால் பிறகு யார் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் வாழ்க்கையை கடப்பது என்பது எளிதானதாக மாறிவிடும். உன்னை முக்கியமாக நினைப்பவர்கள் உன்னை மட்டும் அல்ல, உன்னுடைய தன்மானத்தையும் சுயமரியாதையையும் முக்கியமாக நினைப்பார்கள். உன்னை உண்மையாக நேசிக்கும் யாரும் உன் தன்மானத்தையும் சுயமரியாதையையும் இழந்து எதற்காகவும் நீ யாரிடமும் கெஞ்சுவதை விரும்ப மாட்டார்கள். அதையும் மீறி நீ கெஞ்சுவதை வேடிக்கை பார்த்து கொண்டு கடந்து செல்கிறார்கள் என்றால் அவர்கள் அன்பு உண்மையில்லை என்பதை புரிந்து கொண்டு அந்த உறவை விட்டு விலகுவதுதான் உனக்கு நல்லது. எப்போதும் அமைதியாகவும் எப்போதும் அதிக அன்பாகவும் மோதல்களை தவிர்ப்பவராகவும் ஒருவர் இருந்தால் அவரிடம் கவனமாக இருங்கள். அந்த நபர் எல்லாவற்றையும் சரியாக கவனிக்கிறார் என்று அர்த்தம். அவர் கோபப்பட்டால் அனைத்தும் மோசமாகிவிடும் என்பது அவருக்கு தெரியும். அதனால்தான் எது நடந்தாலும் அவர் அமைதியாக இருக்கிறார். அவர் அனைத்தையும் தனக்குள்ளேயே வைத்துக் கொள்வார். ஆனால் அனைத்திற்கும் ஓர் எல்லை உண்டு. எல்லை மீறினால் அனைத்தும் வெடித்துவிடும். அந்த கோபத்தை தூண்டக்கூடியவர் எதிர்பாராத சுமைகளை தாங்க வேண்டியதிருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஓர் எல்லை உண்டு. அந்த எல்லை அமைதியானோருக்கு அதிகமாகவே உண்டு. அதையும் தாண்டி ஒருவர் கோபப்படுத்தினால் விளைவுகள் மோசமாக அமையும். அவர்களின் மௌனத்தை பலவீனம் என்று தவறாக எண்ணாதீர்கள். ஒவ்வொரு அமைதியான புன்னகையின் பின்னாலும் உங்களை ஆச்சரியப்படுத்தும் வலிமையும் உறுதியும் இருக்கிறது என்ற உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை தவறுக்கும் மன்னிப்பு உண்டு கடவுளிடத்தில். ஆனால் ஒருவரை மனம் நோகச் செய்து கண்ணீர் சிந்த வைத்தால் அதற்கு நிச்சயம் மிகப்பெரிய தண்டனை உண்டு. நல்ல குணம் கொண்ட யாரும் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பதில்லை. அதுபோல் தரம் கெட்ட ஒருவரது கண்களுக்கு யாரும் நல்லவர்களாக தெரிவதே இல்லை. எல்லோருக்கும் நல்லவராக இருப்பதை விட உனது மனசாட்சிக்கு நேர்மையாக இருப்பது மிகவும் எளிமையானது. சரியாக இருப்பதை விடவும் நிம்மதியாக இருப்பதுதான் முக்கியம். யாருக்காகவோ சரியாக இருப்பதைப் போல் நடித்துக்கொண்டு உங்களுடைய நிம்மதியை நீங்களே தொலைத்து விடாதீர்கள். எதிர்காலத்திற்காகவே தேடி தேடி நிகழ்கால மகிழ்ச்சியை இழந்து விடாதீர்கள். நழுவவிட்ட சந்தர்ப்பங்கள் மட்டுமல்ல, நழுவவிட்ட சந்தோஷங்களும் மீண்டும் கிடைப்பதில்லை. எதற்காகவும் உங்கள் கையில் உள்ள சந்தோஷமான தருணங்களை தவற விடாதீர்கள். வார்த்தைகளில் எப்போதும் நிதானமாகவும் தெளிவாகவும் இருங்கள். உறவுகளோடு பேசுகின்ற வார்த்தைகளில் நிதானம் தவறினால் நம் நிம்மதியும் தவறிப்போகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் யாருக்கும் புண்ணியத்தை செய்யும் அளவிற்கு உத்தமனாக வாழவில்லை என்றாலும் பரவாயில்லை. யாருக்கும் பாவத்தை செய்து அயோக்கியனாக வாழ்ந்து விடாதீர்கள். ஒருமுறை நீங்கள் செய்த பாவத்திற்காக உங்களுக்கு கிடைக்கப் போகும் தண்டனை நிம்மதியில்லாத வாழ்க்கையாக கூட இருக்கலாம். வேதனை, பொறாமை, சுயநல உணர்ச்சிகள் போன்ற எதிர்மறை விளைவுகள் உண்டாகாத வண்ணம் அனைவரையும் பேரன்பு கொண்டு நேசிப்பதில் நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டால் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வதற்கான அனைத்து தகுதிகளையும் நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். நன்றாக யோசித்துப் பாருங்கள். நாம் வாழும் இந்த வாழ்க்கை இறைவன் நமக்கு கொடுத்த வரம் என்பது புரியும். உங்கள் வாழ்க்கையை ரசித்து வாழுங்கள். உங்களை புரிந்து கொள்ளாமல் பிரிந்து சென்ற யாரையும் நினைத்து வருந்தி இன்பமான இந்த வாழ்க்கையை நீங்களே சாபமாக மாற்றிக் கொள்ளாதீர்கள். விதியும் சதியும் சேர்ந்து ஒருவனை வீழ்த்த நினைத்தாலும் அவன் செய்த தர்மம் அனைத்தும் சரியான நேரத்தில் அவனை காப்பாற்றும். எவனையும் வெற்று காகிதம் என்று எண்ணாதே. ஒரு நாள் அவன் பட்டமாய் பறப்பான். நீயும் அண்ணாந்துதான் பார்க்க வேண்டும். இதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் இங்கு சுற்றுலா பயணிகள்தான். நாம் எப்போதும் இங்கேயே இருந்துவிட மாட்டோம். வருகிறோம், போகிறோம், அவ்வளவுதான். ஒரு சிலர் தந்த காயங்களை நினைத்து வருத்தப்பட்டே வாழ்க்கையை வீணடிப்பதை விட இருக்கும் வரை இன்பமாக வாழ்வதற்கான வழியை தேடுங்கள். யார் மீதும் அவசரப்பட்டு குற்றம் சுமத்தி விடாதீர்கள். இரு பக்கமும் விசாரித்துவிட்டு ஒரு முடிவுக்கு வாருங்கள். காரணமே இல்லாமல் உங்கள் மனக்கூண்டில் மற்றவர்களை குற்றவாளியாக ஆக்கிவிடாதீர்கள். ஒருவர் இப்படித்தான் என நாம் மனதால் தீர்மானித்து விட்டால் அவர் நல்லதே செய்தாலும் நம் மனம் குறைகளை மட்டும்தான் தேடும். அவர் நல்லவராகவே இருந்தாலும் குறைகளை மட்டும்தான் சொல்லத் தோன்றும். இதுதான் மனித இயல்பு.
நல்ல மனிதர்களின் பேச்சுக்களை விட ஏமாற்றுக்காரர்களின் பேச்சுக்கள் மிக தெளிவாகவும் பணிவாகவும் இருக்கும். அதனால் யாருடைய பேச்சையும் கேட்டுவிட்டு அவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று எந்த முடிவுக்கும் வந்துவிடாதீர்கள். வாழ்க்கையில் ஒன்றை விட இன்னொன்று சிறந்தது என்று எண்ணுவதை விட ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு இயல்பாக ஏற்றுக்கொண்டாலே இங்கு எந்த உறவுகளுக்குள்ளும் பிரச்சனைகளே இருக்காது. இதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை பெறாமலும் மற்றவர்களிடம் எதையாவது எதிர்பார்க்கும் குணத்தை மாற்றிக்கொள்ளாமலும் இருந்தால் உறவுகளோடு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வது என்பது இயலாத காரியம்தான். கொஞ்சம் இடைவெளி விட்டு தொடருங்கள். வழியில் வரும் வாகனங்களை மட்டுமல்ல, வாழ்க்கையில் வரும் உறவுகளையும் தான். வாழ்க்கையில் எல்லா உறவுகளும் நல்லபடியாக கடைசி வரை நீடிக்க வேண்டும் என்றால் சிறு இடைவெளி கட்டாயம் தேவை. எல்லோருடைய மௌனமும் நம்மை காயப்படுத்திவிடக் கூடாது என்ற நோக்கமாக இருந்து விடாது. சிலரின் மௌனம் உதாசீனம் மற்றும் எகத்தாளத்திற்கான அறிகுறி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தண்ணீரில் நீந்தும் மீனுக்கு தான் இறை என்று நினைத்த ஒன்றினால்தான் அதன் உயிர் போகப் போகிறது என்பது தெரியாது. அது அதனுடைய அறியாமை. மான் எத்தனை அழகாக இருந்தாலும் புலி அதை ரசித்து பார்க்க போவதில்லை, ருசித்தே பார்க்க போகிறது என்பதை அது அறிவதில்லை. தவளை தான் எழுப்புகிற சத்தத்தாலே அது பாம்புக்கு இரையாகிறது. அது அதனுடைய வாய் கொழுப்பு. கொட்டினால் கொன்று விடுவார்கள் என தெரிந்தும் கொட்டுகிறது. தேல், அது அதனுடைய அவசரம். அறியாமை, ஆணவம், வாய்க்கொழுப்பு, அவசரம் இவையெல்லாம் இருந்தால் மனிதருக்கும் அழிவைத்தான் தரும். தற்பெருமை பேசுபவர்களிடம் தரத்தை எதிர்பார்க்காதே. பணக்காரர்களிடம் பாசத்தை எதிர்பார்க்காதே. பழகியவர்களிடம் பணத்தை எதிர்பார்க்காதே. உறவினர்களிடம் உண்மையை எதிர்பார்க்காதே. இந்த உலகத்திடம் நீ எதையுமே எதிர்பார்க்காதே. இதில் எது ஒன்றை நீ எதிர்பார்த்தாலும் உனக்கு ஏமாற்றத்தை தவிர வேறு எதுவும் கிடைக்கப் போவதில்லை. எந்த உறவுமே உங்களை இன்னும் ஏமாற்றியதில்லை என்றால் நீங்கள் இன்னும் யாரிடமும் உண்மையாக பழகவில்லை என்றே அர்த்தம். ஒருவரிடம் நம்முடைய அன்பு அதிகமாக இருப்பதை விட நம்முடைய புரிதல் அதிகமாக இருப்பதே சிறந்தது. புரிதல் அதிகமாக இருக்கும் உறவுதான் நீண்ட காலம் நிலைத்திருக்கும். உண்மை அதிகம் இருக்கும் இடத்தில் பிடிவாதமும் இருக்கத்தான் செய்யும். அன்பு அதிகமாக இருக்கும் இடத்தில் கோபமும் இருக்கத்தான் செய்யும். பிடிவாதத்தையும் கோபத்தையும் காரணம் காட்டி ஓர் உறவை ஒதுக்கி வைத்து விடாதீர்கள். அது எதனால் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். புரிந்து கொண்ட உறவு ஒருபோதும் பிரிந்து செல்வதில்லை. யாருடைய இதயத்திலெல்லாம் நாம் இருக்கிறோம் என்பதை விட யாருடைய இதயத்தையும் நாம் காயப்படுத்தாமல் இருக்கிறோம் என்பதே சிறப்பு. யாருடைய இதயத்தையும் காயப்படுத்திவிட்டு நம்மால் நிம்மதியாகவும் வாழ்ந்துவிட முடியாது. ஒருவேளை நம் இதயம் காயப்படும் நிலையே வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு பதிலுக்கு அவர்களை காயப்படுத்தாமல் கடந்து செல்வதுதான் அவர்களின் உணர்வுகளுக்கு நாம் கொடுக்கும் மரியாதை. உன்னை மதிப்பவர்களுக்கு நீ மலராக இரு. உன்னை மிதிக்க நினைப்பவர்களுக்கு நீ முள்ளாக இரு. எல்லோருக்குள்ளும் மலரை போன்ற மென்மையும் உண்டு, முல்லை போன்ற கூர்மையும் உண்டு. இதில் எதை எங்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை சரியாக தெரிந்து வைத்திருப்பவர்களே உண்மையில் உயர்ந்த மனிதர்கள். அடுத்தவர் முகத்தில் கரியை பூச வேண்டும் என்று நினைக்கிறோமே தவிர அதனால் நமது கையும் கரியாகிவிடுமே என்று யாரும் கவலைப்படுவதே இல்லை. ஒருவருக்கு பதிலுக்கு பதில் கஷ்டத்தையும் துன்பத்தையும் கொடுத்து விடுவதால் அவர்கள் திருந்திவிடப் போவதும் இல்லை. நாம் இழந்த மகிழ்ச்சியை பெற்றுவிடப் போவதும் இல்லை என்பதை உணர்ந்து அவர்களை அப்படியே விட்டுவிட்டு கடந்து செல்லுங்கள். அதுதான் நமக்கு நல்லது. பழகும் அனைவரிடமுமே ஒருவன் நல்ல பெயர் வாங்குகிறான் என்றால் அவனிடம் நீங்கள் கவனமாக இருங்கள். ஏனென்றால் அவன் அனைவரிடமும் நன்றாக நடித்துக் கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும் 2 முறைதான் நமக்கு அழகாக தெரியும். ஒன்று அதை அடைவதற்கு முன்பு, மற்றொன்று அதை இழந்த பின்பு. நீங்கள் அடைந்த ஒன்றை இன்னமும் அழகாகவே பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உண்மையில் இந்த உலகின் மிகச்சிறந்த அதிர்ஷ்டசாலி நீங்கள்தான். பெற்றதை எப்போதும் அழகாக உணர்பவர்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கையும் அழகானதாக அமையும்.
எல்லோருடைய வாழ்விலும் நாம் வேறாக இருந்துவிட முடியாது. சிலரின் வாழ்வில் உதிரும் இலையாகவும் சிலரின் வாழ்வில் வெட்டப்படும் கிளையாகவும் இருந்துதான் ஆக வேண்டும். அதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். காதலுக்கும் நட்புக்கும் சிறு வித்தியாசம்தான். காதல் தொட நினைத்து தொடாமல் பேசும், நட்பு தொட நினைக்காமல் சகஜமாக தொட்டு பேசும். நம்பிக்கையும் உயிரும் ஒன்றுதான். சில உறவுகளிடம் அதை ஒருமுறை இழந்துவிட்டால் அதை மீண்டும் பெறுவது கடினம். தவறை சுட்டிக்காட்டாமல் அடிமையாக சேர்ந்து வாழ்வதை விட தவறை சுட்டிக்காட்டிவிட்டு எதிரியாக கூட விலகிச் சென்று விடலாம். எல்லா நேரங்களிலும் அனுசரிப்பதும் சகித்துக் கொள்வதும் சாத்தியமில்லாத ஒன்று. உழைத்து பெற வேண்டியது வருமானம், உணர்ந்து பெற வேண்டியது தன்மானம். தன்மானத்தை இழந்து யாரிடமும் எதற்காகவும் நெருங்காதீர்கள். பிறகு கடைசி வரை அந்த இடத்தில் உங்களுக்கு மதிப்பே இருக்காது. உடல் காயத்திற்கு மருந்திடுங்கள், மன காயத்திற்கு அனைத்தையும் மறந்திடுங்கள். காயம் தந்த செயல்களையும் காயம் தந்த மனிதர்களையும் மறக்காமல் இங்கு எந்த மாற்றத்தையும் உங்களால் ஏற்படுத்த முடியாது. நம் மீது நம்பிக்கை வைத்தவர்களை ஏமாற்றுவதற்கு பெயர் சாமர்த்தியம் அல்ல, அதுதான் துரோகம். நீங்கள் ஒருவருக்கு துரோகத்தை செய்தால் அதையே உங்களுக்கு திருப்பிக் கொடுக்க கடவுள் விரைவில் உங்களிடம் யாரையாவது அனுப்பி வைப்பார். 10 வகை புண்ணியங்களை செய்வதை விட நாம் செய்த ஒரே ஒரு தவறை உணர்ந்து மனம் வருந்தி சம்பந்தப்பட்டவரிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு திருந்துவது உண்மையிலேயே உயர்ந்தது. ஒரு வீட்டில் நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று பாடுபட்ட உறவுகள் இருந்ததெல்லாம் அந்த காலம். நல்ல காரியம் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்று பாடுபடும் உறவுகள் இருப்பதுதான் இந்த காலம். எந்த உறவுகளையும் எளிதில் நம்பிவிடாதீர்கள். யார் மீதும் அளவுக்கு மீறி நம்பிக்கை வைக்காதீர்கள். யாரிடமும் எல்லை மீறி உரிமை எடுத்துக் கொள்ளாதீர்கள். இது இரண்டும் தான் ஒரு நாள் நீங்கள் பெறப்போகும் அவமதிப்புகளுக்கு காரணமாக அமையும். ஒருவரை முழுமையாக நம்புவதாக சொல்லிவிட்டு சந்தேகப்படுவதும் நம்பிக்கை துரோகம்தான். யாரையும் நம்ப மாட்டேன் என்று சொல்லும் எல்லோரும் திமிர் பிடித்தவர்கள் என்று அர்த்தம் அல்ல. அவர்கள் வாழ்க்கையில் பலரால் ஏமாற்றப்பட்டவர்களாக கூட இருக்கலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கடைசி வரை கூடவே இருப்பேன் என்று சொல்லிவிட்டு பிரிந்து சென்றவர்களை நினைத்து வருந்தாதீர்கள். நம்மை விட்டு விலகும் எதுவும் நம்முடையது இல்லை என்பதை உணர்ந்து கொண்டாலே வாழ்க்கையில் பாதி துன்பங்கள் நம்மை விட்டு விலகிவிடும். இங்கு வாழ்க்கையை விருப்பத்தோடு வாழ்பவர்களை விட விதியென்று வாழ்பவர்கள்தான் ஏராளம். எதையும் சரியானதாக தேர்ந்தெடுக்க தவறிவிட்டால் அதை அனுசரித்து வாழ்வதை தவிர வேறு வழி இல்லை. பணம் உலகத்தை கவரும், அழகு உள்ளத்தை கவரும், நல்ல வார்த்தைகள் மனிதரை கவரும். இரக்க குணம் நிறைந்த ஒரே ஒரு செய்கைதான் அந்த கடவுளையே கவரும். மற்றவர்கள் கஷ்டப்படும் போது அதை பார்த்து சந்தோஷப்படும் ஈனப்பிறவியாகவும் வாழ வேண்டாம். நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு யாரையும் கஷ்டப்படுத்தியும் வாழ வேண்டாம். இருக்கின்ற வாழ்க்கையை இன்பமாக வாழ்ந்துவிட்டு போவது எப்படி என்பதில் மட்டும் கவனமாக இருங்கள். இன்னும் ஒரு வாழ்க்கை என்பது நிச்சயமில்லை என்பதை தெரிந்தும் நாம் ஏன் மற்றவர்களிடம் வெறுப்பையும் பகையையும் காட்ட வேண்டும்? இவ்வுலகில் நாம் இருக்கும் வரை அன்புடன் அனைவரையும் நேசித்துவிட்டு கடந்து செல்வதே நிம்மதிக்கான ஒரே வழி. எந்த தவறும் செய்யாமல் உன்னை சிலர் தவறாக புரிந்து கொண்டால் நீ அவர்களிடம் உன்னை நியாயப்படுத்தாதே. ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்கள் ஒரு கதையை உருவாக்குவார்கள். ஒரே வார்த்தைதான் உயிரையும் கொடுக்கும், உயிரையும் எடுக்கும். அலங்காரமான வார்த்தைகளை ஒருபோதும் நம்பாதீர்கள். அதில் ஆலகால விஷம் கூட தடவப்பட்டிருக்கலாம். ஒருவர் கூறும் தேன் தடவிய வார்த்தைகளை நம்பி அவர்களை ஏற்றுக்கொண்டால் பிறகு தேலாக மாறி வார்த்தைகளால் கொட்டவும் செய்வார்கள். மற்றவர்கள் விரிக்கும் வார்த்தை வலைகளில் விழுந்து சிக்கிவிடாமல் கவனமாக இருங்கள். அவர்களுக்கு உன்னிடம் இருக்கும் ஏதோ ஒன்று தேவைப்படும் வரைதான் உன்னை வார்த்தைகளால் அலங்காரம் செய்வார்கள். அவர்களின் தேவை பூர்த்தியான பிறகு அதே வார்த்தைகளை கொண்டு உன்னை அவமானமும் செய்வார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்கும் இடத்தில் உறவாக நின்று விடுங்கள். எந்த உரிமையும் கிடைக்காத இடத்தில் ஓர் ஓரமாக கூட நின்று விடாதீர்கள்.
நம்மை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்ற கவலை ஒருபோதும் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். ஏனென்றால் எதையும் சொல்லி புரிய வைக்க நம் வாழ்க்கை ஒன்றும் புத்தகம் இல்லை. ஒருவருக்கு உங்களை பிடிக்கவில்லை என்றால் அவர்களோடு சேர்ந்திருக்க போராடாமல் உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள்தான் சிலரை உங்கள் உயிராக நேசிக்கிறீர்கள், ஆனால் அவர்கள் உங்களை ஓர் உயிராகவே நினைப்பது கூட இல்லை. ஒருவேளை நீங்கள் இறந்தே போனால் கூட அவர்களுக்கு அது வெறும் செய்தியாகத்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்னதான் உங்களுக்கு நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவர்களிடம் முழுமையாக உரிமை எடுத்துக் கொள்ளாதீர்கள். உரிமை என்பது அவர்களின் உடைமை. அந்த உறவு சிறிய குழந்தையாக இருந்தாலும் சரி, ஒருவரின் உடைமையை பறிப்பது என்பது அவ்வளவு மரியாதையான செயல் அல்ல. நமக்கு கிடைத்திருக்கும் எல்லா நேரத்தையும் காசாக்கிவிட வேண்டும் என்று பலர் எதையோ நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். நேரத்தை காசாக்குவது ஒன்றும் கடினமான வேலை அல்ல. ஆனால் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ அது மட்டுமே போதாது. இதயங்கள் பணத்தால் ஆனதல்ல. அன்பு கொண்ட இதயம் அன்பானவர்களின் ஒரே ஒரு வார்த்தைக்கும் அவர்கள் நம்மோடு செலவிடும் அந்த நேரத்திற்காகவும் தான் ஏங்கி தவிக்குமே தவிர பணத்திற்கும் பொருளுக்கும் அல்ல. பிறருக்காக மட்டுமே வாழ ஆரம்பித்து விட்டால் பிறகு தன் வாழ்க்கை தள்ளாடிவிடும். தனக்கும் பிடித்தமான வாழ்க்கையை அன்பான உண்மையான உறவுகளோடு வாழ்வதே இன்றைய சொர்க்கத்திற்கான ஒரே வழி. காகம், குருவி, மற்ற பறவைகளையும் பாருங்கள். பார்த்து பார்த்து குச்சிகளை சேர்த்து வீடு கட்டும். ஆனால் கட்டிய வீட்டில் எல்லா நேரமும் இருக்காது. கூடு விட்டு பறந்து திரிவது அதன் பழக்கம். வீடு என்பது உறங்குவதற்கு மட்டும்தான். வீடு என்பது குஞ்சு பொறித்து அதனை பாதுகாப்பதற்கு மட்டும்தான். சொல்ல போனால் நம்முடைய வீடும் அது போலத்தான். வீட்டிலேயே அடைந்து கிடப்பதால் கூட இங்கு பலரும் மன உளைச்சலுக்கும் மன இறுக்கத்திற்கும் ஆளாகி விடுகிறார்கள். இந்த உலகம் மிகவும் பெரியது. இந்த உலகம் மிகவும் அழகானது. அவ்வப்போது இயற்கை அழகை கண்டு ரசிக்க பயணப்படுங்கள். அப்போது உங்கள் மனம் லேசாகிவிடும். எல்லோரிடமும் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்று நினைத்து எல்லோருக்கும் சும்மாவே தலையாட்டி கொண்டு வாழாதீர்கள். அப்படி இருந்தால் தலையாட்டி பொம்மை என்றுதான் சொல்வார்கள். எதற்கும் கவலைப்படாமல் தனது கருத்தில் நிலைத்து நில்லுங்கள். அதுதான் உங்களின் அடையாளம். தவறு செய்யாத மனிதர்களே இல்லை. ஆனால் தவறு என்று தெரிந்தும் அதை செய்து கொண்டே இருப்பது மிகப்பெரிய தவறு. நம்மிடம் இருக்கும் குறைகளை உணர்ந்து கொண்டாலே போதும். செய்த தவறை திருத்திக் கொள்ளாமல் அதையே நினைத்து உங்களை நீங்களே வருத்திக் கொண்டிருப்பது வெட்கக்கேடானது. எல்லா பிரச்சனைகளையும் பேசிவிட்டாலே அது தானாக தீர்ந்துவிடும். அப்படியும் தீராத இடங்களில் அதை சாதுரியமாக கையாள சிறந்த வழி மௌனமாக இருப்பதுதான். மௌனம்தான் பல இடங்களில் உறவுகளை வெற்றி கொள்வதற்கான திறவுகோல். கோபம் வந்தால் கோபப்பட்டு விடுங்கள். ஆனால் அது எதனால் வந்தது என்பதை சொல்லாமல் போனால் அந்த கோபமே பகையாக மாறிவிடும் ஆபத்தும் இருக்கிறது. கோபம் தங்கத்தை விட விலை உயர்ந்தது. அதை எப்போதும் கவனமாக பார்த்து செலவிடுங்கள். மனிதர்களால் நீங்கள் மனம் உடைந்திருக்கும் போது வாழ்நாளில் ஒரு முறையாவது செடி, கொடி, மரங்களோடு பேசி பழகி பாருங்கள். அதனோடு பேச பேச மனம் லேசாகும். மனம் லேசானால் எல்லா உயிரிலும் அன்பு இருப்பதை அறிந்து கொள்வீர்கள். பிறகு உங்களுக்கு மனிதர்களின் நட்பு குறைந்து இயற்கையின் நட்பு பெருகிவிடும். உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. உறவுகளை கண்டு முகம் சுளிக்காதீர்கள். ஓர் உறவு வேண்டும் என்று தேர்ந்தெடுப்பதற்கும் வேண்டாம் என்று விலகிச் செல்வதற்கும் பக்குவத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். வேண்டாத உறவோடு சேர்ந்திருக்க நினைப்பது உங்களுக்குத்தான் வேண்டாத பிரச்சனைகளை கொண்டு வரும். சண்டை போடுவது தவறில்லை. ஆனால் யாரிடம் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தன்னை மதிப்பவர்களிடம் சண்டை போடுவதற்கான தேவை இல்லை. மதிக்காதவர்களிடம் சண்டை போட்டு ஒரு பயனும் இல்லை. எல்லோரிடமும் அமைதியான சூழலை கையாள்வதே சரியானது. எதையாவது காரணம் காட்டி மற்றவர்களோடு சண்டையிட்டுக் கொண்டிருப்பதிலும் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருப்பதிலும் எந்த பயனும் இல்லை. நிலைமையை சரி செய்ய வேண்டியது மட்டுமே அவசியம். அதை தவிர்த்து நாம் செய்து கொண்டிருக்கும் வெறும் கூச்சல்களால் யாருக்கும் ஒரு பயனும் விளையப் போவதில்லை. யாரோடும் விவாதம் செய்வது வேண்டாத வேலை. ஏனெனில் தனது தரப்பை நியாயப்படுத்தவே பலரும் விவாதம் செய்கிறார்கள். உண்மையில் பக்கவாதத்தை விட மோசமானது வாக்குவாதம்தான். உங்கள் மனம் அறிந்ததை சொல்லி பாருங்கள். அதை கேட்டுக்கொண்டால் அவர்களுக்கு நல்லது. கேட்கவில்லை என்றால் அமைதியாக இருப்பதே நமக்கு நல்லது.
இங்கு விட்டு கொடுத்தாலே பல பிரச்சனைகள் தோன்றாமல் போய்விடும். ஆனால் சிலரிடம் முதலில் விட்டு கொடுப்பது யார் என்ற போட்டியே பெரிய பிரச்சனைகளுக்கும் பெரிய பிளவுகளுக்கும் காரணமாக இருந்து விடுகிறது. உறவுகளுக்குள் இறங்கி போகிறவர்களும் தோற்று போகிறவர்களும் தான் அனைவரின் உள்ளங்களையும் ஜெயிக்க முடியும். இறங்கி போகவும் தோற்று போகவும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை முதலில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உறவுகளுக்குள் தோல்வி என்பது உண்மையில் தோல்வி இல்லை. உறவுகளுக்குள் தோற்று போவதுதான் உங்களின் வெற்றி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சிரித்து பேசினால்தான் அன்பானவர் என்று அர்த்தம் இல்லை. ஏனென்றால் அன்பு சிரிப்பில் மட்டுமல்ல, சிலர் மீது நாம் கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்த ஒரே ஒரு பார்வை கூட போதுமானதாக இருக்கும். நான் எனக்கு சரி என்று படுவதைத்தான் பேசுவேன், எனக்கு சரி என்று தோன்றுவதைத்தான் செய்வேன் என்பது நல்ல குணம்தான். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். குடும்பம் என்பது நீங்கள் மட்டும் சேர்ந்ததல்ல, பல உறவுகளும் இணைந்ததுதான் குடும்பம். உண்மையான உறவுகளுக்காக சில நேரங்களில் தன்னையும் கொஞ்சம் விட்டுக் கொடுப்பதில் தவறில்லை. எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று உறவுகள் ஒதுக்கி வைக்கிறார்களோ அதே இடத்தில் உன்னை நீயே உயர்த்திக் கொள்வதுதான் அவர்களை பழி தீர்ப்பதற்கான சிறந்த வழி. இரு பக்கமும் கூர்மையான கத்தியை கவனமாக பிடிக்க வேண்டும். அதுபோல எந்த பக்கமும் சாயக்கூடிய மனிதர்களோடு கவனமாக பழக வேண்டும். ஏனென்றால் இது இரண்டுமே நம்மிடம் இருந்து கொண்டு நம்மையே காயப்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நல்லவராக, கெட்டவராக, ஏமாளியாக, அப்பாவியாக, அறிவாளியாக, முட்டாளாக என்று நாம் யாரும் நாமாகவே மாறுவதில்லை. யாரோ சிலரால் மாற்றப்படுகிறோம். தொலைந்து விடாமலும் நிலைத்து விடாமலும் இரண்டுக்கும் நடுவே தொங்கலில் பல இரவுகளும் சில உறவுகளும் இருந்து கொண்டிருப்பதால் தான் இங்கே பலரின் நிம்மதி பறிபோயிருக்கிறது. தேவையான இடத்தில் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இல்லை என்றால் வார்த்தையும் வாழ்க்கையும் அர்த்தமில்லாமல் போய்விடும். புத்திசாலித்தனமாக இருப்பது சில உறவுகளுக்கு பிடிக்காது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. புத்திசாலித்தனமாக இருக்கலாம், ஆனால் அந்த புத்திசாலித்தனத்தை கொண்டு முன்னேறாமல் இருப்பதுதான் நெருக்கமான உண்மையான உறவுகளுக்கு பிடிப்பதில்லை. வீசுகின்ற வாசனையை பொறுத்துதான் மலர்கள் மதிக்கப்படுகின்றன. பேசுகின்ற வார்த்தைகளை பொறுத்துதான் மனிதர்கள் மதிக்கப்படுகிறார்கள். பேசுகின்ற வார்த்தைகளில் எப்போதும் கவனமாக இருங்கள். நமக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி என்பது நாம் எங்கு வாழ்கிறோம் என்ற இடங்களை பொறுத்து அமைவதில்லை, நம்மோடு பயணிக்கும் மனிதர்களை பொறுத்தே அமைகிறது. உங்களோடு யார் இருக்க வேண்டும், யார் இருக்கக்கூடாது என்பதை கவனமாக முடிவு செய்யுங்கள். இல்லை என்றால் வாழ்வில் மகிழ்ச்சியை விட மன முறிவுகளே அதிகம் நிறைந்திருக்கும். பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ எல்லோரிடமும் சிரித்த முகத்தோடு பேசி பழகுவதே நல்லது. இந்த பழக்கம்தான் உங்கள் மனதை லேசாக்கும் மந்திரம். மனித வாழ்வில் அதுதான் விலை உயர்ந்தது. நீங்கள் எந்த மனநிலையில் இருந்தாலும் எல்லோரிடமும் சாந்தமாக பேசுங்கள், சுவையாக சாப்பிடுங்கள், போதுமான நேரம் உறங்குங்கள், செய்யும் வேலைகளை பொறுமையாக செய்யுங்கள். உங்களோடு இருக்கும் எல்லோருக்கும் உண்மையாக இருங்கள். யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். எதையும் சரியாக திட்டமிடுங்கள். நேர்மையாக சம்பாதியுங்கள். தொடர்ந்து சேமியுங்கள். எல்லோரிடமும் நாகரீகமாக நடந்து கொள்ளுங்கள். எந்த எதிர்பார்ப்பும் இன்றி எல்லோரிடமும் அன்பு செலுத்துங்கள். வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும். நீ கண்ணீர் சிந்தும் போது உன் கண்ணீரை துடைக்க யாரும் வருவதில்லை. நீ கவலை கொள்ளும் போது உன்னை ஆறுதல் படுத்த எவரும் வருவதில்லை. ஆனால் தெரியாமல் நீ ஒரு தவறு செய்துவிட்டால் உன்னை விமர்சிக்க இந்த உலகமே ஒன்று கூடி வரும். கதறி அழவும் முடியாமல், கண்ணீர் துளியை அடக்கவும் முடியாமல் கலங்கியபடி வீதிகளை கடந்து செல்லும் கடினமான தருணங்களை வாழ்க்கையில் யாரும் அனுபவிக்காமல் இருக்கவே முடியாது. பிரச்சனை செய்யவும் வம்பிழுக்கவும் ஒரு சில வார்த்தைகளே போதுமானதாக இருக்கிறது. அன்பை வழங்கவும் அதை புரிய வைக்கவும் தான் 1000 வார்த்தைகள் இருந்தாலும் போதுமானதாக இல்லை. ஒருவருடன் பேசும்போது நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறீர்கள் என்பதை விட நீங்கள் பேசுவதை அவர்கள் எந்த அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார்கள் என்பதை கவனித்து பேசுங்கள். அப்போதுதான் உறவுகளுக்குள் புரிதல் இருக்கிறதோ இல்லையோ பிரிதல் இல்லாமல் இருக்கும். கோபப்படுபவர்களிடம் உரிமையோடு மன்னிப்பு கேட்கலாம், ஆனால் வெறுப்பவர்களிடம் காரணம் கூட கேட்காமல் விலகிச் செல்வதுதான் நல்லது. சில உறவுகளை வலுக்கட்டாயமாக நம் வாழ்க்கையில் இழுத்து பிடித்து அவர்களின் போலியான அன்பை பெறுவதைக் காட்டிலும் தனிமை எவ்வளவோ மேலானது.
வார்த்தைகள் எப்போது மௌனமாக மாறுகிறதோ அப்போதே பழக்க வழக்கங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்று முகம் கொடுத்து பேசக்கூட விரும்பாமல் விலகிச் செல்பவர்கள் என்றோ ஒரு நாள் மூச்சுக்கு ஒரு முறை நம் முகத்தை காண துடித்தவர்கள்தான். மனிதர்கள் எப்போது வேண்டுமானாலும் எப்படியும் மாறக்கூடியவர்கள். கவனமாக இருங்கள். ஒன்றை மட்டும் நினைவில் வையுங்கள். இன்று நீங்கள் பேசுவதை ஆவலாக கேட்கின்ற சில உறவுகள் நிச்சயம் ஒரு நாள் நீங்கள் பேசுவதை தொல்லையாக கூட நினைக்கக்கூடும். எங்கே தொடங்கியதோ அங்கேயே முடிந்து விடுகிறது. யாரோ ஒருவராக இருந்து பிறகு முக்கியமானவராக மாறி மீண்டும் யாரோ ஒருவராகவே விலகிப் போவதுதான் சில உறவுகள். வாழ்க்கை சற்று கடினமான தேர்வுதான். பலர் அதில் தோல்வியடைய காரணம் அவரவர் கேள்வித்தாள்கள் வெவ்வேறு என்று தெரியாமல் பிறரை பார்த்து நகலெடுப்பதுதான். சோகத்திலும் மகிழ்ச்சியிலும் உங்கள் பலவீனங்களை பற்றி எல்லோரிடமும் உளறி வைக்காதீர்கள். அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் வஞ்சகர்கள் நிறைந்த உலகம் இது. ஒரு கவனக்குறைவான வார்த்தை சர்ச்சையில் முடியும். ஒரு கடுமையான வார்த்தை வாழ்க்கையையே முறிக்கும். ஒரு கசப்பான வார்த்தை வெறுப்பை வளர்க்கும். வார்த்தைகளில் கவனமாக இருங்கள். ஒரே ஒரு நகைச்சுவையை நினைத்து 10 முறை சிரிக்க முடியாத நாம் ஒரே ஒரு துயரத்தை நினைத்து 1000 முறை அழுது கொண்டிருப்பது மட்டும் ஏன் என்று தெரியாமலே இருக்கிறது. கோபப்படும் முன் கொஞ்சம் நிதானமாக யோசி. ஒரு வினாடி கோபம் நீ பெற்று வைத்திருக்கும் அத்தனை மதிப்புகளையும் ஒரு நொடியில் சிதறடித்து விட்டு சென்று விடும். தேவையில்லாத வாக்குவாதம் சண்டையில்தான் முடியும். தேவையான மௌனம்தான் நம்மை வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர வைக்கும். எவ்வளவு வேண்டுமானாலும் வளைந்து கொடு, அதில் தவறேதும் இல்லை. ஆனால் ஒருபோதும் உடைந்து விடாமல் பார்த்துக்கொள் உன் தன்மானத்தை. நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை. தேவைக்கு அதிகமாக மற்றவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் உண்மை. ஒருவரை இழக்கும் போது வரும் கண்ணீர் துளிகள் தரும் வலிகளை விட அவர்களை இழந்துவிடக் கூடாது என்று நினைக்கும் போது வரும் கண்ணீர் துளிகளுக்கு இன்னும் வலிகள் அதிகம். சில மனிதர்களுடைய கோபம் எவ்வளவு ஆபத்தானதோ அதை போல சில மனிதர்களின் மௌனம் அதைவிட ஆபத்தானது. இன்பத்திலும் துன்பத்திலும் மனம் விட்டு பேச ஒரு துணை இல்லாத போதுதான் உண்மையான அன்பின் அருமையை புரிந்து கொள்ள முடியும். அனைவரும் இருந்தும் நீ அனாதையைப் போல் உணர்கிறாய் என்றால் உன் ஆழமான அன்பை யாரிடத்திலோ இழந்து விட்டாய் என்றுதான் அர்த்தம். தனிமையை நினைத்து வருந்தாதே. தனிமைதான் இந்த உலகத்தையும் நம் வாழ்க்கையையும் நமக்கு புரிய வைக்கிறது. நாம் சிரித்து மகிழ்ந்த நிமிடங்களை விட மனம் உடைந்து அழுது கண்ணீர் வடித்த நிமிடங்களே என்றும் மனதை விட்டு நீங்காமல் நிலைத்திருக்கும். எந்த உறவாக இருந்தாலும் ஒரு நாள் பிரிவு என்பது நிச்சயம். நாம் நேசிக்கும் எல்லோரும் நம்மோடு இருந்துவிட்டால் நினைவுகளின் மொழியும் பிரிவின் வலியும் தெரியாமலே போய்விடும். ஒரு போலியான உறவை உண்மையாக நேசித்து நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை ஒன்றும் அவ்வளவு கொடுமையானதல்ல. மனதிற்கு அமைதி தருகின்ற தனிமை உண்மையில் மகிழ்ச்சியானது. ஆனால் அன்பு காட்ட யாருமே இல்லாத வெறுமையை தருகின்ற தனிமை மிகவும் கொடுமையானது. தனிமை கொஞ்சம் வித்தியாசமானதுதான். நாம எடுத்துக்கொள்ளும் போது தனிமை இனிக்கிறது. அடுத்தவர்கள் நமக்கு கொடுக்கும் போது அதே தனிமை சுடுகிறது. சிலர் தந்த காயங்களை மறைத்துக் கொண்டு வெளியில் சிரிப்பது போல் நடிக்கலாம். ஆனால் நிம்மதியாக இருப்பதைப் போல் நடிக்க முடியாது. சிலருக்கு சில உறவுகளால் கண்களில் மிதந்த அழகிய காட்சிகள் எல்லாம் சில நேரங்களில் தூசியாக மாறி கண்ணீரை தருகிறது. நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல, சில மனிதர்களின் மனங்களும் தான். எல்லோரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பது உன் கவலையின் ஆரம்பம். எல்லோரையும் அப்படியே நம்புவது என்பது உன் அழிவின் ஆரம்பம். தங்கத்தில் செய்த ஊசி என்பதற்காக அதை எடுத்து யாரும் கண்களில் குத்திக் கொள்ள மாட்டார்கள். அதுபோல எவ்வளவு அன்பான உறவாக இருந்தாலும் நம் உணர்வுகளை மதிக்க தெரியாதவர்களாக இருந்தால் கொஞ்சம் ஒதுங்கியே இருப்பதுதான் நல்லது. நம்மை கோபப்படுத்துவதுதான் ஒருவரின் நோக்கமாக இருக்குமானால் பதிலுக்கு கோபப்படாமல் பொறுமையாக இருந்து வென்று காட்டுவதுதான் நம் கொள்கையாகவே இருக்க வேண்டும். சந்தோஷங்களையும் கவலைகளையும் சமமாக கையாளும் திறமையை மட்டும் நீ பெற்றுவிட்டால் எதை பற்றியும் கவலைப்படாத மனிதனாக உன்னால் வாழ முடியும்.
பிறரை வார்த்தையால் காயப்படுத்துவதற்கு முன் ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள், அதே வார்த்தைகளை அவர்கள் திருப்பி தந்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியுமா என்று. வெறுப்புடன் பழகுபவர்கள் நம் குறைகளை மட்டுமே கண்டறிய முடியுமே தவிர நிறைகளை ஒருபோதும் காணவே முடியாது. ஒருவரை நாம் அதிகமாக தேடத்தான் அவர்களுக்கு நம் மீது அலட்சியம் கூடிக்கொண்டே போகிறது. யாரை பற்றியும் அளவுக்கு அதிகமாக தெரிந்து கொள்ள நினைக்காதீர்கள். உங்களின் பிரிவுக்கு அதுவே ஒரு காரணமாக அமைந்துவிடும். தேவையில்லாமல் உன் நிலையை விமர்சிப்பவர்களிடம் சிரித்துக்கொண்டே சொல், யாருடைய வாழ்க்கையும் இன்னும் முடியவில்லை என்று. பிறரை மனம் நோக அழ வைத்து பார்ப்பவர்கள் தங்கள் கண்களிலும் கண்ணீர் உண்டு என்பதை மறந்து விடுகிறார்கள். பிறரது அவமானத்தில் மகிழ்ச்சி கொள்பவர்கள் தாங்களும் அந்த சந்தர்ப்பத்திற்காகத்தான் காத்திருக்கிறார்கள் என்பதை உணராமல் போகிறார்கள். பிறருக்கு என்னதான் நீங்கள் நல்லது செய்தாலும் அந்த நிமிடம் மட்டும்தான் அவர்கள் நன்றியை நினைப்பார்கள். அதன் பிறகு அவர்கள் யாரோ நீங்கள் யாரோ, இதுதான் இன்றைய உறவுகள். ஆனால் நீங்கள் செய்யும் உதவி ஆண்டவனின் ஏட்டில் வரவாக வைக்கப்படும் என்பதை நினைவில் வையுங்கள். எல்லா வழிகளையும் வார்த்தைகளில் சொல்லி எல்லோருக்கும் புரிய வைத்து விட முடியாது. சத்தம் இல்லாமல் மௌனமாகவே அழ வைக்கின்ற 1000 வழிகள் இங்கே எல்லோரின் இதயத்திலும் இருக்கத்தான் செய்கிறது. வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் தொடர்ச்சியாக வந்தாலும் உன்னை ஊக்கப்படுத்தவும் உன்னால் முடியும் என்று சொல்லவும் ஒரு உறவு இருந்தாலே போதும். நம்மிடம் தோல்வி கூட தோற்றுத்தான் போகும். பிடித்தவர்கள் நேசிக்கட்டும், பிடிக்காதவர்கள் யோசிக்கட்டும், விரும்பியவர்கள் உன்னோடு இருக்கட்டும், விரும்பாதவர்கள் விலகிச் செல்லட்டும். நீ எப்போதும் நீயாகவே இரு.